வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஆரோக்கியமான வகையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். தேங்காய் சட்னி கார சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. குக்கரில் 200 கிராம் அளவுக்கு 2 உருளைக்கிழங்கு, 1/4 கப் அளவுக்கு காஞ்ச பட்டாணியை நைட் ஃபுல்லாக ஊற வச்சு அதையும் ஒரு பாத்திரத்தில் வச்சு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியை வடிச்சிட்டு பட்டாணியை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இந்த பட்டாணியை நல்லா மசிச்சு விடணும். பட்டாணி நல்லா மசிஞ்ச பிறகு உருளைக்கிழங்கு இருக்கிற தோலை எடுத்துட்டு அதையும் போட்டு மசிச்சிடலாம். அடிக்கடி செய்யாட்டி கூட பரவாயில்ல, வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி செஞ்சு விடுங்க ஆரோக்கியமான வகையில். 1 கப் பச்சைப்பயிறு 200 கிராம் அளவு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய், காரம் அதிகமாக வேணும்னா இன்னொன்று சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு ஒரு துண்டு இஞ்சியையும் போட்டு தண்ணி சேர்க்காமல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பச்சை பயிரையும் பவுலில் போட்டுக்கலாம். இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அதோடைய 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா, ஒரு கைப்பிடி அளவு பொடியாக நறுக்கின மல்லி இலை. பானில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை லேசாக செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். செவக்கிற அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்து பவுலில் போட்டுடலாம். இது எல்லாத்தையும் 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்ட பிறகு ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 15 நிமிஷத்துக்கு பிறகு ஒரு பெரிய எலுமிச்சை அளவு உருண்டை பண்ணிக்கலாம். வாழை இலையை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரவுண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணணுங்கிறதில்ல, ஸ்கொயராகவும் கட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு உருண்டையையும் ஒவ்வொரு இலையில் வச்சிடலாம். அதே மாதிரி ரவுண்டாக கட் பண்ண இன்னொரு இலையும் மேலே வச்சு லேசாக தட்டி அமுத்தி விட்டுடலாம். அடை எந்த அளவுக்கு திக்காக இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும். நான் ஏற்கனவே தோசைக்கல் காய வச்சு எண்ணெய் தடவி வச்சுருக்கேன், அதில் வச்சிடலாம். தோசைக்கல் பெருசாக இருக்கிறதால நான் 4 வச்சுருக்கேன். அளவான தீயில் ஒரு 3 நிமிஷம் வேகட்டு. தோசை திருப்பியால் மேலே அழுத்தி விடுங்க, அப்போ தான் ஈவனாக இருக்கும். 3 நிமிஷத்துக்கு பிறகு இதை திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் வேக விட்டுடலாம். இலை இல்லாமல் தோசைக்கல்லை தட்டி வச்சோம்னா கருகின மாதிரி ஆயிரும். ஏன்னா பச்சைப்பயிரோட குணம் அப்படி. அதனால் வாழை இலையில் வச்சு தான் இதை செய்யணும். அருமையான சுவையில் ஹெல்த்தியாக நான் செஞ்சுருக்கிற இந்த பச்சைப்பயிறு இலை எடையை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.